நிலங்கள் கொடுத்துருக்காரு, இடங்கள் கொடுத்துருக்காரு, வீடு கட்டி கொடுத்துருக்காரு, எத்தனையோ உதவிகள் செஞ்சுருக்காரு. அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா நல்லது கெட்டதுக்குமே வந்து அந்த ஜமீனை தான் வந்து நம்பி இருந்தாங்க. அப்படி வந்து அவங்க வந்து நல்ல மனசோட எல்லா உதவிகளையும் செஞ்சுருக்காங்க. அப்படிப்பட்ட ஊரில் இன்னைக்கு வந்து நான் சொன்னேன்ல, ஒரு சின்ன ஒரு காணி நிலம் கூட அவங்களுக்கு இல்லை, எல்லாத்தையும் வித்துட்டாங்க. சத்தியனை பொறுத்த வரைக்கும் வந்து எப்படி அந்த ஊருக்கு போகிறது, நம்ம எல்லாமே இருந்தோம், எல்லா ஆளுமைகளோடு இருந்தோம். 5 ஏக்கரால ஒரு வீடு, அரண்மனை மாதிரியான ஒரு வீடு, அதுக்குள்ளே வாழ்ந்த ஒரு குடும்பம் இன்னைக்கு வந்து போனால் யார் வீட்டில் தங்குறது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குல்ல, அதெல்லாம் யோசிப்பாங்கல்ல. அதனால் சத்தியன் அங்கே போகிறதே கிடையாது. இன்னைக்கு வந்து சத்தியன் வந்து சில படங்களில் நடிக்க ஆரம்பித்தார், அப்புறம் அதுவும் சரியில்லாமல் போச்சு. இன்னைக்கு வந்து சத்தியன் சென்னையில் வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்காருங்கிறது வேதனையான பதிவு. காமெடி நடிகனாக நடித்தார், நிறைய படங்கள் நடித்தார், துப்பாக்கி நடித்தார், நண்பன் நடித்தார், இன்னும் நிறைய படங்கள், தென்னாவட்டுன்னு நினைக்கிறேன் ஜீவா படம், அந்த படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ஸ் யாராவது தொட முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு காமெடி பண்ணியிருப்பார். செமையாக இருக்கும், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். பட் அவரை ரசித்தாங்க. அதாவது வந்து ஒரு காமெடி நடிகனா, ஒரு ஹீரோவாக சத்தியனை ஒத்துக்கல. காரணம் என்னென்னா சில மைனஸ்கள் இருந்துச்சு. அப்புறம் காமெடி நடிகனாக நடிக்கலான்னு நடிக்க ஆரம்பித்த போது அவர் வந்து ரசித்தாங்க. நிறைய படங்களில் தொடர்ந்து வந்து சத்தியன் வந்து காமெடியாக பண்ணார். ஆனால் அடுத்தடுத்து சத்தியனுடைய பட தேர்வுகள்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் சரியில்லாமல் போச்சு.